வணக்கம் நேயர்களே. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரைக்குமே பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கு. இதில் குறிப்பாக இன்றைய தினம் எப்படி இருக்க போகிறது, இன்று மாலை முதல் நாளை காலை வரைக்கும் மழை எங்கெல்லாம் அதிக அளவில் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ பார்த்தோம்னா ஏற்கனவே ஆரஞ்சு எச்சரிக்கை 3 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தோம்னா சென்னை, செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை, மழை அதிக அளவில் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2 மணி நேரத்தில் மேகங்களுடைய நகர்வை தான் நாம இப்போ திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தோம்னா சென்னை தொடங்கி டெல்டா வரைக்குமான இந்த கடலோர பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் திரண்டிருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, கன்னியாகுமரியின் சில பகுதிகளிலையும் மேகக்கூட்டம் திரண்டிருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இது மழையாக எந்த அளவுக்கு இம்பாக்ட் மாறி இருக்கிறது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். பார்த்தோம்னா 5 மணி நிலவரத்தை நம்ம தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 5 மணியில இருந்து 6 மணிக்குள்ள எந்த அளவுக்கு மாறுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல தான் தொடர்ச்சியாக இன்று காலை முதலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. முக்கியமா திருநெல்வேலி ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், அந்த மலை பகுதிகளெல்லாம் அதிக மழைப்பொழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நேரம் போக போக இந்த மழைப்பொழிவானது மாற இருக்கிறது. மாலை 6 மணி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களேனாக்க இங்க உளுந்தூர்பேட்டை, வேப்பூர், பெண்ணாடம், செந்துறை, ஜெயங்கொண்டம், லால்பேட்டை, மணல்மேடு இந்த பகுதிகள் மட்டுமே ஒரு கனமழையை சந்திக்க வாய்ப்பு இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. தற்பொழுது 5 மணி என்ற நிலையிலுமே கூட அந்த பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போக போக நிலைமையானது மாற இருக்கிறது. அப்படி அது மாறும்போது வேற எந்த பகுதிகளில் மழை அதிகரிக்கிறது அப்படின்றத நீங்களே பாருங்க. மாலை 6 மணிக்கு பிறகு நேரம் போக போக இங்க வட கடலோர பகுதிகளில் தொடங்கி இந்த டெல்டா பகுதி வரைக்குமே மழையின் தீவிரமானது அதிகரிக்க இருக்கிறது. அதே நேரத்தில் திருநெல்வேலி, அதை ஒட்டியிருக்கக்கூடிய அதிக கனமழையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் மழையின் அளவு குறைய இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனா ஆக்ஷன் பிளாக் எங்க இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது இங்க கடலோர பகுதிகளில் தான் நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இப்போ தலைநகர் சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்துடலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்க வட சென்னையின் வடக்கு பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம்னா இங்க பழவேற்காடு, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, மேட்டுப்பாளையம், கண்டக்கரை, திருவொற்றியூர், மத்திய சென்னை பகுதிகள், ஆவடி, பூந்தமல்லி இந்த பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இங்க பார்த்தோம்னா கொஞ்சம் கீழே போக போக இங்க மகாபலிபுரம், கல்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் காஞ்சிபுரம் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. அப்படியே நம்ம கீழே போகும்போது இந்த புதுச்சேரியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், புதுச்சேரி கடலூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலையும் கனமழையானது கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. மரக்காணம், திண்டிவனம், மயிலம், விக்கிரவாண்டி, கிள்ளியனூர், புதுச்சேரி இந்த பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கணும்னா கடலூரை ஒட்டி பாருங்க, ஒரு ஹெவி ஆக்ஷன் பிளாக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. கடலூரை தொடங்கி அப்படியே இந்த என்டையர் டெல்டா பகுதிகளிலுமே பாருங்களேன், கடலூர், பன்ருட்டி, பரங்கிப்பேட்டை, சீர்காழி, தரங்கம்பாடி இந்த பகுதிகளில் கன முதல் மிக கனமழை, குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல தக்காளி பழம் மாதிரி செவந்து போயிருக்குது. அந்த அளவுக்கு அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை இந்த பகுதியில் நம்மளால பார்க்க முடிகிறது. அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. இது பிற டெல்டா மாவட்டங்களில் மழையின் அளவு மிதமாகத்தான் இருக்க போகிறது. இது இரவு 9 மணி வரை. ஆனால் நேரம் போக போக இரவு தாண்டி நள்ளிரவு நேரத்தில் எந்த மாதிரி மாறுதுன்னு பாருங்க. சென்னை, மத்திய சென்னை மற்றும் வட சென்னை பகுதிகளிலேயே அதிகமாக மழைப்பொழிவு இருந்த நிலை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையின் புறநகர் பகுதிகளிலுமே அதிக அளவில் மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. நள்ளிரவு நேரத்தில் பாருங்களேன் என்ன நிலவரம்னு பாருங்க. சென்னை மாநகர் பகுதி மட்டும் கிடையாது, சென்னையின் புறநகர் பகுதிகள் தொடங்கி இங்க புதுச்சேரி ஸ்ட்ரெச் தொடங்கி இங்க கடலூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே கன முதல் மிக கனமழை அப்படின்ற ஒரு தீவிர மழை பொழிவை சந்திக்க இருக்கின்றன. மாலையிலிருந்து ஒரு இரவு நோக்கிய நேரத்தில்
வட சென்னை பகுதிகளில் அதிக மழை இருக்கிறது. அதனால் நேரம் போக போக நள்ளிரவு தாண்டி சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலும் சரி, ஏற்கனவே பார்த்த மாதிரி விழுப்புரத்தை ஒட்டிருக்கக்கூடிய பகுதி, புதுச்சேரி, காரைக்கால், இந்த பகுதிகளில் மழை பொழிவானது மிக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் நாளைய காலை பொழுது வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய பகுதிகளாகவும் இருக்கிறது. பிற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை என்ற அளவில் தான் இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மழை பொழிவு இருக்க போகிறது இல்லை. பிற பகுதிகளில் மிதமான அளவில் மழை பொழிவானது இருக்க போகிறது. சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு நல்ல ஒரு மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.